நந்தினி அக்கா, என்ன நந்தினி அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? உடம்புக்கு ஏதாவது முடியலையடி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, இது வேற. அப்புறம் எதுக்காக போன் பண்ண? ஒரு நிமிஷம் இரு சொல்றேன். இந்தா, இதுல 50,000 ரூபாய் பணம் இருக்கு. உன் புருஷனோட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு வச்சுக்க. ஏத்து நந்தினி உனக்கு இவ்வளவு பணம்? என் புருஷன் கொடுத்தாரு. ஆமாக்கா, உன்னோட நிலைமையை நான் அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். அதனால அவர்தான் இதை கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இந்தக்கா, வாங்கிக்கோ. வேண்டாம் நந்தினி, நான் வேற எங்கேயாவது பாத்துக்கிறேன். யாருன்னு பாப்பா, எங்கன்னு போய் கேப்ப? யார் நம்மள நம்பி இவ்வளவு பணத்தை கொடுப்பாங்க? யாராவது கொடுப்பாங்க நந்தினி, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. யாருமே தரலங்கிறதுனால தான் நான் என் புருஷன்கிட்ட சொல்லி இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோக்கா. ஏங்கா வாங்கிக்க மாட்டேங்கிற? கோர்ட்டோட கருணையால தான் இவளே இவ புருஷன் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த வாழ்க்கை எப்ப வேணாலும் காணாம போகலாம். இவகிட்ட போய் எப்படி பணத்தை வாங்குறதுன்னு யோசனை பண்றியாக்கா? ஐயோ நந்தினி, ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இந்த பணத்தை நான் வாங்கிக்கிட்டா இப்ப நீ வாழ்ற தனி கொடுத்தின வாழ்க்கைக்கு பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடி. அக்கா, இந்த பணத்தை கொடுத்ததே அவர்தான்க்கா. விஸ்வாவோட நல்ல மனசுக்கு கொடுத்திருக்காருடி. இது மட்டும் விஸ்வாவோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் நமக்கு தெரியாதா? இப்ப விஸ்வா உன் கூட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறதே உன் மாமியாருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இப்ப விஸ்வா எனக்கு உதவி செஞ்சாருன்னு தெரிஞ்சா உன் மாமியார் கோவப்பட மாட்டாங்களா? அவங்க கோவப்பட்டு உன்னையும் விஸ்வாவையும் பிரிச்சுடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குடி. நந்தினி, ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கும்போது அவ பிறந்த வீட்டுல இருந்து அம்மா அக்கா தங்கச்சின்னு ஒவ்வொரு உறவும் மாறி மாறி வந்து பாத்துப்பாங்க. அதுல அந்த பொண்ணு கிடைக்கிற சந்தோஷத்தை விட அவ உறவுகளுக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசுடி. அந்த சந்தோஷத்தையே நாங்கெல்லாம் ஏன் எழுந்தோன்னு தெரியுமா? தெரியும்க்கா, எல்லாம் அப்பா சொன்னாரு. ஆமா நந்தினி, ஏதோ ஒரு வகையில நீயும் விஸ்வாவும் பழையபடி வாழ்க்கையை நடத்திட மாட்டீங்களா? உன் மாமியார் உன்னை மறுபடியும் ஏத்துக்க மாட்டாங்களான்னு நாங்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி உன் மாமியார கோவப்படுத்தினா மறுபடியும் பிரச்சனை ஆயிடும் நந்தினி. அதனால என்ன தப்பா எடுத்துக்காத. எனக்கு இந்த பணம் வேண்டாம் நந்தினி. நான் எங்கேயாவது 4 பேர்கிட்ட கடன் கேட்டு வாங்கிக்கிறேன். அக்கா, இந்த பண விஷயம் என் மாமியாருக்கு தெரியாம மறைக்கணும்னு நானும் நினைக்கல, என் புருஷனும் நினைக்கல. பொதுவாவே என் மாமியார் ரொம்ப நல்லவங்க தான். சூழ்நிலை தான் இப்ப அவங்களை இப்படி எல்லாம் பண்ண வைக்குது. அதுக்காக நான் உனக்கு உதவி பண்ணக்கூடாது அக்கா. அக்கா, நீ என் கூட பிறந்தவ. என் கண் முன்னாடி கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால எப்படிக்கா சும்மா இருக்க முடியும்? உன்னை நினைச்சு நான் படுற வேதனையை பார்த்துட்டு தான் என் புருஷன் இந்த பணத்தை கொடுத்து உன்கிட்ட கொடுக்க சொன்னாரு. என் புருஷன் என் மேல பரிதாபப்படுறாருன்னா அதுக்கு என்னக்கா அர்த்தம்? நீங்க எல்லாரும் ஆசைப்படுற மாதிரியே கூடிய சீக்கிரமே நாங்க சந்தோஷமா வாழ போறதா தான் அர்த்தம். இப்ப நீ இந்த பணத்தை வாங்கிக்கலனா அவர் வருத்தப்படுவாருங்கிறத விட உண்மையில கோவப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குக்கா. அந்த கோவம் என்ன அவர் புரிஞ்சுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் இடைவெளியை கூட உண்டு பண்ணலாம். இது நீ விரும்புறியாக்கா? இல்ல இல்ல நந்தினி, எனக்காக இல்லனாலும் உனக்காக இல்லனாலும் என் புருஷனோட நல்ல மனசுக்காகவாவது இந்த பணத்தை வாங்கிக்கோக்கா. இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறதால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னா நான் இதை வாங்கிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் விஸ்வா நம்ம குடும்பத்துக்காக உதவி பண்ணணும்னு நினைக்கிறாரு பாரு. அவரு உண்மையிலே கடவுளுக்கு சமமானவர். நீயும் விஸ்வாவும் நல்லா இருக்கணும்டி, நல்லா இருக்கணும். இது போதும்க்கா, இது போதும். இப்ப நீ மனசார வாழ்த்துற பாரு, இது எனக்கு போதும்க்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நானும் என் புருஷனும் கூடிய சீக்கிரம் சந்தோஷமா வாழுவோம். இந்த பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல மாமாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண, மத்த வேலைகள் எல்லாம் பாரு. பத்திரமா போக்கா. அக்கா, நந்தினி, நான் அம்மா பேசுறேம்மா. சொல்லுமா, எப்படி இருக்க?
வீட்ல அப்பா அக்கா குட்டி பாப்பெல்லாம் நல்லா இருக்காங்களா? எங்களை விடுமா. நீயும் மாப்பிள்ளையும் எப்படிமா இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். மாப்பிள்ளைக்கு கையெல்லாம் சரியாயிடுச்சா? வலிதான் இப்ப கொஞ்சம் இருக்கு, மத்தபடி அவர் சரியாயிட்டாரு. அதான் அவர் பேருக்கும் நம்ம ரேவதிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, அவங்க 2 பேருக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு இப்பதான் நான் கோவில்ல இருந்து வந்துட்டு இருக்கேன். என்னது, ரேவதி பிறந்த நாளைக்கு அர்ச்சனை பண்ணிட்டியா? ஆ, உனக்கு இருக்கிற பிரச்சனையில எங்க அவ பிறந்த நாளை மறந்துட்டியோன்னு நினைச்சு அது உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு தாமா இப்போ நான் ஃபோன் பண்ணேன். அது எப்படி அவ பிறந்த நாளை மறக்க முடியும்? இல்லம்மா நந்தினி, வாந்தியும் மயக்கமுமா இருக்க, இந்த நிலைமையில மறந்துருப்பியோன்னு நினைச்சேன். தப்பா எடுத்துக்காதமா நந்தினி. உனக்கு உதவி பண்றதுக்காக மாப்பிள்ளை சொல்லி அனுப்பி முரளி வந்து கூப்பிட்டப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டோம். தெரியுமா, ஏன் நல்லதுக்காகத்தான் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு அப்பா என்கிட்ட சொன்னாரு. ஆமா நந்தினி, மாப்பிள்ளை இந்த சமயத்துல உனக்கு ஒத்தாசையா இருந்து அது மூலமா நீயும் அவரும் பழையபடி ஒண்ணு சேர்ந்துருவீங்கங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம ரேவதியும், நான் தீபிகா இல்ல, உங்க ரேவதி தான் உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம கிட்ட வந்து சேர்ந்துட்டானா நிம்மதியா இருக்கும்மா. கவலைப்படாதீங்கம்மா, அவ நம்ம ரேவதியாவே நம்ம கிட்ட கூடிய சீக்கிரமே வந்து சேருவா. கடவுள் அதுக்கு வழி காட்டுவாரு. நானும் அந்த நம்பிக்கையில தாமா கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். உன் வார்த்தை பலிக்கட்டும். சரிம்மா, நான் போன் வச்சிடுறேன். சரிங்கம்மா. ஐயோ, என்னம்மா இது? பாத்து வரக்கூடாதா? அடிக்கடி பட்டுடுச்சா? இல்லக்கா, லேசான அடிதான். ஏமா, ஏற்கனவே இங்க பள்ளம் இருக்கு, பாத்து வரக்கூடாதா? சரி வா, எந்திரி. பேலன்ஸ் தவறிடுச்சுக்கா. இரு, நான் எடுத்து தரேன். ஐயோ, என்னம்மா? முடியலக்கா. ஐயோ, ஏமா உன் கை காலெல்லாம் இப்படி நடுங்குது? இல்ல, நான் விரதம் இருக்கிறதுனால காலையில சாப்பிடல, அதான் உடம்புல பேலன்ஸ் இல்லாம விழுந்துட்டேன்க்கா. சாப்பிடலையா? ஆமாக்கா, ஒரு ஆக்சிடென்ட்ல என்னோட வலது கால் எலும்பு முறிஞ்சிருச்சு. அது குணமாகணும்னு தான் நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விரதம் இருக்கேன்க்கா. கவலைப்படாதம்மா, கடவுள் கூடிய சீக்கிரமே உன் காலை சரி பண்ணுவாரு. நீ பழையபடி நல்லபடியா நடப்ப. ஆமா, உன் வீடு எங்க இருக்கு? நான் வீட்ல இல்லக்கா, இங்க நான் தனியா ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கியா? சரி, இந்த நிலைமையில நீ எப்படி தனியா போவ? நான் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரேன் வா. இல்லக்கா, ஹாஸ்டல் பக்கத்துல தான்க்கா, நான் நடந்தே போய்க்கிறேன். பரவாயில்லம்மா, நான் கூட வந்து விட்டுட்டு வரேன் வா. தேங்க்ஸ்க்கா. பாத்து பத்ரம், மெதுவா. ஏமா, இந்த போட்டோல உன் கூட இருக்கிறவங்க யாரு? இவங்க தான் என்னோட அப்பா அம்மா. சார், இடது பக்கம் ரூம்ல இருக்கார் சார். சரி. ஓகே சார். இது ரிஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. காசு கொடுத்தா சரியா போயிடும். ஏற்கனவே அப்ரூவ் பண்ணதானே இது. ஏன் ரிஜெக்ட் பண்ணான்னு ஒரு லாஜிக்கே இல்ல. அவனே தானே அத அப்ரூவ் பண்ணா. ஹாய் மதன். ஹாய், வாங்க வாங்க. எதிர்பார்க்கவே இல்ல. வாட் a pleasant surprise. ஹாய், how are you? Fine. உட்காருங்க. உட்காருங்க. அப்புறம் மதன், காயம் பட்டதெல்லாம் சரியா போச்சா? அதெல்லாம் சரியா. ரியலி a pleasant surprise. எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். விஸ்வா, நீங்க வேணா பேசிட்டு இருங்களேன். நீங்க உட்காருங்க. இல்ல, சீக்கிரட்டான விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. சொல்லுங்க மதன். இல்ல, அன்னைக்கு உங்களை ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணப்போ நான் என்னோட விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு வரல. ஸோ இதுதான் என்னோட விசிட்டிங் கார்டு. இந்த
இந்த கம்பெனியில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஓகே மந்த்லி 1,20,000 சேலரி வாங்குறேன். ஓகே. நான் குழந்தையா இருக்கும்போதே என் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. என் அத்தை தான் என்னை எடுத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனாங்க. எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணுன்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நான் அவங்க கிட்ட என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்கலன்னு இது நாள் வரைக்கும் மறுத்துக்கிட்டே இருந்தேன். இதை பாருங்க சார், என் மனசுல பட்டது பட்டுன்னு சொல்ற கேரக்டர் நான். எப்போ உங்க அத்தை பொண்ணு கல்பனாவை நான் சந்திச்சனோ அப்போவே என் மனசை கல்பனா கிட்ட பறி கொடுத்துட்டேன். such a nice girl சார். அவங்களோட எளிமையான அப்ரோச், அந்த சாஃப்ட் நேச்சர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். ஆனால் இதை என்னால் அவங்ககிட்ட நேரடியாக சொல்ல முடியல. அந்த நேரம் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் உங்கள் விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு போய் நைட்டு முழுக்க யோசித்தேன். முதல்ல உங்ககிட்ட தெரியப்படுத்துறது தான் சரின்னு தோணுச்சு. என் விருப்பம் சரின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா கல்பனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? நான் கேட்டதில் ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க சார். ஐயோ சார், என்ன இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க டீசெண்டா தானே அப்ரோச் பண்ணிருக்கீங்க, அதுல எந்த தப்பும் இல்ல. அதே சமயம் இப்படி சடனா வந்து கேட்டா யாராலையும் பதில் சொல்ல முடியாது இல்லையா? நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மச்சான் கொஞ்சம் வாடா வாடா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே சார், ப்ளீஸ். வா மச்சான், நீ என்ன நினைக்கிற? தெரியலடா, பட்டுன்னு வந்தாரு, பட்டுன்னு கேட்டுட்டாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. சி ஆல் செடன்டன் அவரோட அப்ரோச் ரொம்ப டீசெண்டா இருக்கு, அதுல ஒன்றும் டவுட் இல்லை. அண்ட் பார்க்கறதுக்கு ஓகே, ஹீஸ் ஓகே. என்ன பொறுத்த வரைக்கும் கல்பனாவுக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்னடா சூட்டபிளா இருக்காருன்னு யோசிச்சு சொல்ற? கண்டிப்பா ரொம்ப பொருத்தமானவரா இருக்காருன்னு நீ அடிச்சு சொல்லணும். இங்க பாரு மச்சான், இது கடவுளா உனக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணாத. ஏற்கனவே நீயே வந்து கல்பனா கிட்ட நானே உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு அவளும் சரின்னு சொல்லியிருக்கா. இப்போ இதை கரெக்டா பேசி முடிச்சிடு. உடனே கல்பனாவோட அப்பா கிட்ட போய் மதன் பத்தி பேசு. மத்ததெல்லாம் அவரு பார்த்து பாரு. என்னடா யோசிக்கிற? டேய், இவரை மட்டும் கல்பனாவை கல்யாணம் பண்ணி வச்சா கல்பனாவோட லைஃபும் நல்லா இருக்கும், உன்னுடைய லைஃபும் நல்லா இருக்கும், நந்தினியும் நிம்மதியா இருப்பாங்கடா. ப்ளீஸ் வந்து பேசு. எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்போ உடனே வந்து மதன் கிட்ட இதை பத்தி பேசு. டேய், அந்த மாதிரி எடுத்து கவுத்தன்னா சொல்ல முடியாது. கல்பனா வீட்டில் பேசணும், நிறைய வேலை இருக்கு. சரி பார்த்துக்கலாம் வா. உட்கார். சார், நீங்க சொல்ல வந்தது ரத்ன சுருக்கமா சொல்லிட்டீங்க. அதனால நானும் சுத்தி வளைக்க விரும்பல. லைக் he said, நீங்க அப்ரோச் பண்ண விதம் கண்டிப்பா ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது, எங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு. பட் நான் வந்து கல்பனுடைய மாமா, அவ்வளவுதான். உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் எடுத்து சொல்லலாம், ஆனா முடிவெடுக்க வேண்டியது நான் இல்லை. கல்பனாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட கலந்து பேசணும். அஃப்கோர்ஸ் நான் எடுத்து சொல்லுவேன் உங்களை பத்தி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்றேன் அவங்க கிட்ட. பட் as I said, முடிவு பண்ண வேண்டியது கல்பனோட அப்பா தான். நான் பேசுறேன், அவர்கிட்ட பேசுறேன். அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். எனக்கு இது போதும் சார், இது போதும். எனக்கு 1 or 2 days டைம் கொடுங்க, நான் பேசுறேன் கண்டிப்பா. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ வெரி மச். அப்போ நான் கிளம்புறேன் சார். இருங்க, காஃபி டீ ஏதாவது சொல்றேன். இல்ல பரவாயில்ல சார், இன்னொரு டைம் பார்க்கலாம். வாங்க சார், நைஸ் மீட்டிங். கங்க்ராட்ஸ், Thank you. ஆல் தி பெஸ்ட்.
சொல்லிட்டு போயிட்டே இருக்க? அன்னைக்கே சொன்னோம்ல ரேவதி இல்ல தீபிகான்னு. அப்புறம் என்னம்மா வாமா. அன்னைக்கு அவ என் தங்கச்சி ரேவதி தானாங்கிற குழப்பம் எனக்கு இருந்தது. ஆனா இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் அவளோட அப்பா அம்மா இல்லங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு. ஸ்டாப் இட். என்ன உளறீங்க? நான் தான் உங்க தங்கச்சி இல்லைன்னு அன்னைக்கே தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன, வேற யாராவது குழப்பி விட்டாங்களா? ஆமா. யாரு யாரு குழப்பி விட்டா? அவங்களோட ஒரிஜினல் பொண்ணு சுமதி. என்னடி முழிக்கிற? யார் அந்த சுமதி? எனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அன்னைக்கு வந்து என்ன ரேவதி ரேவதின்னு சொன்னீங்க, இன்னைக்கு யாரோ சுமதின்னு சொல்றீங்க. நான் இவங்க பொண்ணு இல்லன்னு என்ன சாட்சி? சாட்சி இருக்கு. சாட்சி இருந்தா காட்டுங்க. கூப்பிடுறேன். சுமதி, ஏண்டி அவளை பாக்குற? அப்பா அம்மா என்ன நடக்குதுங்க? என் காலு சரியாகணும்னு வேண்டிக்கிறதுக்காக நீங்க அறுபடை வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி என் ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டு போனீங்க. இப்ப நீங்க இங்க இருக்கீங்க. ரெண்டு பேரும் ஆளை மாறி போயிருக்கீங்க. யாரோ தீபிகாங்கிறவங்களுக்கு நீங்க தான் அப்பா அம்மான்னு வேற சொல்றாங்க. யார் அந்த தீபிகா? அப்படின்னா நான் உங்க பொண்ணு இல்லையா? இன்னும் என்ன தயங்குறீங்க? அதான் நீங்க ரெண்டு பேரும் தீபிகாவோட அப்பா அம்மா இல்லங்கிற உண்மை வெளியில வந்துருச்சுல. இந்த பொண்ணு போய் ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அப்பா சொல்லுங்கப்பா, நான் உங்க பொண்ணு இல்லையா? அம்மா சொல்லுங்கம்மா, நான் உங்க பொண்ணு இல்லையா? சொல்லுங்கம்மா, நான் உங்க பொண்ணு இல்லையா? என்னடி இப்படி கேட்டுட்ட? நீ எங்க பொண்ணு தாண்டி. நாங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா அம்மா தாண்டி. இன்னும் ஏன் தயங்குற? இப்போவாவது உண்மையை சொல்லு. நீ என் தங்கச்சி ரேவதி தானே? நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்க தங்கச்சி ரேவதி கிடையாது. உங்களை இப்படி குழப்பி